Hello everyone, welcome to SFRBC channel. இன்னைக்கு நம்ம national scholarship for post graduate ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து அவங்க எடுத்திருக்கணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஏழ்மையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு சில கேட்டகரி வைஸ் அவங்க செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி 15,000 கொடுப்பாங்க. இந்த உங்களோட பிஜி கோர்ஸ் 2 இயர்ஸ் நீங்கள் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இயருக்கு இவங்க 10 மந்த்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 20 மந்த்ஸுக்கு 2 இயர்ஸ்க்கு இவங்க ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 15,000 கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியனாக இருக்கணும் அண்ட் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கணும். அதுவும் இவங்க வந்துட்டு ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அவங்க ஒரு ஒரு காலேஜில் இவங்க வந்துட்டு படிச்சுட்டு இருக்கணும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் எலிஜிபிலிட்டி இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் இவங்க வந்து அட்மிஷன் போடும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து 30க்கு குறைவாக இருக்கணும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியோடைய ஆனுவல் இன்கம் வந்து 2,50,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும். ஸோ 2,50,000க்கு கீழே உங்களுக்கு ஆனுவல் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மந்த்துக்கு 15,000. ஸோ 1 இயருக்கு 10 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸுக்கு இவங்க 20 மந்த்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகண்ட் அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு வேணும். நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீஸ் ரெசிப்டாக இருக்கலாம், இல்லை வந்து காலேஜ் ஐடியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்காக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் ஸ்லிப் அவங்க கண்டிப்பாக கேட்குறாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது வந்து என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜில் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்போடைய அஃபிஷியல் வெப்சைட் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.